ஹல்லேலூயா, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. மற்றும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அது மட்டும் இல்ல, இவ்வளவு விரைவாக இந்த 2024 2 மாதங்கள் கடந்து விட்டன. 3வது மாதத்திற்குள்ளாக மார்ச் 1ஆம் தேதிக்குள் வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு முதல் வாரம்னா ரொம்ப இஷ்டம். 1ஆம் 2ஆம் தேதினா அவ்வளவு பிடிக்கும். காரணம் என்னன்னா, சேலரி வந்துடும், கை நிறைய பணம் இருக்கும் இல்லையா? ஆனால் இப்பொழுதே நாம தேவனுக்கு நன்றியோடு நடந்து கொள்வோம் என்றால் இந்த மாதம் முழுவதும் அல்லது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியும். கைக்கு பணம் வந்துட்டா செலவழிக்கிறது தான் சிலருக்கு முதல் வேலை இல்லையா? காலையில் எழுந்தோடனே அப்பா இன்னொரு நாள் வந்துருச்சு, இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்காம நாம டெய்லி சோம்பேறித்தனமா இருந்தா நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துரும் இல்லையா? ஜெபிக்கலாம் வாங்க. ஜெபத்தோடு கூட நாம், அதாவது அஞ்ஞானிகளைப் போல அல்லாமல் ஞானிகளைப் போல காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கையில் தேவனுக்குள்ளே ஆவிக்குரிய பிரகாரமாய் விருத்தி அடைந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். அவர்கள் ஜெபத்தோட கூட பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இன்னும் முக்கியமாக எங்கள் வாழ்க்கையின் மதிப்பை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அஞ்ஞானிகளைப் போல் அல்லாமல் ஞானிகளைப் போல் நடந்து கொள்ள கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, எதுவாக இருந்தால் வீணாக்குகிறவர்களை நாம் பார்க்கும்போது, கெடுத்து போடுகிறவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களை அஞ்ஞானிகள்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு அந்த கிளையையே வெட்டிக்கிட்டு இருந்தாராம். அந்த கிளையிலேயே உட்காந்துக்கிட்டு அந்த கிளையே முன்னால வெட்டிக்கிட்டு இருந்தா அந்த கிளை உடஞ்சி கீழே விழுவாரு அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து கொள்ளாம தனது பெரிய காரியத்தை செய்யற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நாங்க ரொம்ப தெளிவா நடந்துக்கிறோம், ஞானத்தோட நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஞ்ஞானமா அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இருளுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அறிவு வேற, ஞானம் வேறங்க. அறிவு தெளிவுங்கிறதுலாம் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதனால அறிவு வந்துடும். இந்த கூகுள் இன்னைக்கு அறிவு எல்லாருக்கும் பயங்கரமா போயிடுச்சு இல்லையா? நாலெட்ஜ் என்பது அநேக விஷயங்களை அறிந்து கொள்ளுவது. விஸ்டம் என்பதோ ஞானம். இத்தனை விஷயங்களிலும் எது அவசியமானது, எது அவசியமில்லாதது, எது எப்பொழுது வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? அதுதான் உண்மையான ஞானம். நம்மகிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தோட டினாமினேஷன்ஸ் எல்லாம் வித்தியாசமானதா தானே இருக்கும். அவைகளை இது 2000 ரூபாய், இது 500 ரூபாய், இது 200 ரூபாய், அப்படி இது 500, இது 200, இது 100, இது 50, 20, 10 அப்படின்னு எதை எப்போ எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான ஞானம். எது அவசியமில்லாதது, எது கனமுள்ளது என்பதை நீ அடையாளம் கண்டுகொள்ளும் போது அதுதான் பகுத்தறிவின் ஞானம். பிள்ளைகளை பாருங்க, இப்ப மார்ச் வந்துருச்சு இல்ல, நீ பரீட்சையின் காலம் வந்துருச்சு. ஸோ பிள்ளைங்க பாவம் நிறைய பேர் பயப்படுவாங்க. சிலர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குங்க. அந்த போர்டு எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடும். நல்ல மார்க் வரணும்ல, ஏன்னா காலேஜுக்கு போறதுக்கோ இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு போறதுக்கோ அதெல்லாம் உபயோகமா இருக்கும்னு நிறைய பேர் ஃபில்டர் ஆயிடும் நம்ம தேசத்துல. இது இன்னைக்கு பழக்கமாயிடுச்சு. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் அதுக்கப்புறம் படிக்கிறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது எங்கேயும் சீட் கிடைக்கல அப்படின்னு பேசாமல் உட்கார்ந்துக்கிறது இல்லையா? ஸோ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு கட்டாயமாக எது வேண்டும் என்றால் ஞானம். படி 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 படின்னு பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போது உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொன்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, படிக்கும்போது இந்த கேள்விக்கு இந்த பதிலைத்தான் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இவ்வளவெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் எல்லாத்தையும் எழுத முடியுமா? ஒரு கேள்விக்கு இன்னொரு பதில் எழுதுனா அது 10 பேஜ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பதில் எழுத முடியுமா? அந்த ஞானத்தை தான் தேவன் அருளுகிறார். அதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். புத்தகத்தை படிச்சா வர்ற ஞானங்கிறது வேறங்க, தேவன் அருளுகிற ஞானம் வேற. தேவன் அருளுகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாளிலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பது வெற்றியுள்ளதாக மாறும். நம்முடைய உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்துக்கொண்டு போகும். அஞ்ஞானிகளைப் போல நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியும்.
பைபிள்ல சொல்லப்பட்டிருப்பது ஏதோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை. ஞானத்தை பத்தி சொல்றது. விவாகமாகிற தம்பதிகளுக்கு அத்தியாவசியமானது என்னன்னா வீடு, பீரோ, கட்டில், மெத்த அப்படின்னு என்னென்னவோ சொல்லுவாங்க உலகத்துல. இவைகள் எல்லாமே இருந்தாலும் ஞானம் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள் இன்னைக்கு அநேகமா இருக்கு. நம்ம கவனிக்கிறோம்ல. ஞானமுள்ளவள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கைகளாலேயே இடித்து போடுகிறாள். ஒரு ஸ்திரீ ஞானத்தோடு குடும்பம் நடத்துவதற்கு, குடும்பத்தோடு கூட இல்லறத்தை நடத்தினால் அனாவசியமான சண்டைகளுக்கு, அனாவசியமான தகராறுகளுக்கு அங்க இடம் இருக்காது. அதுக்கு தான் குடும்பத்தை கட்டுவதற்கேற்ற ஞானத்தை அருளுங்க ஆண்டவரே என்னை விண்ணப்பம் செய்வா என்றால் அது ரொம்ப முக்கியம். புருஷனுக்கும் ஞானம் அவசியம். மனைவி பலவீனமான பாண்டம் என்பதை அறிந்து ஞானத்தோட கூட குடும்பம் நடத்த வேண்டும். ஸ்திரீ பலவீனம் உள்ளவள் அப்படின்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நாட்களில் யாருமே ஒத்துக்கிறதில்ல. அது ஏதோ அவர்களுடைய பலவீனம் என்று குறிப்பிடப்படுவதல்ல. ஸ்திரீகள் சீக்கிரம் நம்புற மாதிரி ஆண்கள் நம்ப மாட்டாங்க. ஸ்திரீயுடைய நற்குணத்தை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு மனிதர்கள். ஒரு ஸ்திரீயின் இடத்துல ஏதாவது கவலைக்குரிய விஷயத்தை சொன்னா உடனே அவளுடைய மனது தாங்க முடியாது. நீ சொல்ல வந்ததை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்வதற்கு ஞானம் அவசியம். நாட்கள்ல ஆண்கள் பெண்களை சும்மா நிந்தித்து கொண்டிருப்பதுனால, சோர்வுக்குள் நிர்பந்திக்கிறதால தான் குடும்பங்கள்ல பிரச்சனை. தன்னுடைய ஸ்தானத்தில் நினைத்து நீ பேசுகிற நாளில் தான் அது ஞானம். அதாவது எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறது புருஷன் அறிஞ்சிருக்கணும். ஏனென்றால் ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் பெண்ணுக்கும் ஞானம் அவசியம், ஆணுக்கும் ஞானம் அவசியம். அப்படிதான் நீங்கள் பெற்று வளர்க்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை தர முடியும். ஞானமுள்ள குமாரன் தான் தன் தந்தையை சந்தோஷப்படுத்துவான். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை துக்கப்படுத்துறாங்க இல்லையா? அவர்கள் பார்த்து செய்கிற விஷயங்கள்ல தப்பானவர்களை, தப்பான நட்பை தெரிந்து கொண்டு தப்பும் தவறுமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய் தகப்பனை ஒதுக்கிவிட்டு பெற்றோர்களை பாடுபடுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு அது கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் நம்பி எல்லாத்தையும் கவர்ந்து எடுக்கிறது, எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இது போன்ற சமயங்களில் தேவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். பாருங்க, மாசம் 1 தேதி சம்பளம் வந்துருச்சு. அந்த சம்பளத்தை எத்தனையோ பேர் 3ஆம் தேதிக்குள்ளேயே காலியாக்கிறாங்க. ஐயோ எல்லாம் செலவாயிடுச்சுன்னு சொல்கிறார்களே தவிர, இந்த மாதம் 31 நாட்கள் இருக்கிறது. 31 நாட்களுக்கு இந்த சம்பளத்தை வச்சு தானே அட்ஜஸ்ட் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குறவங்க தான் அதிகபட்சமா இருக்கிறோம். டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களுக்கு அது வேற விஷயம், அவங்க போய்த்தான் ஆகணும், வேற வழியில். ஆனால் உனக்கு கை நிறைய சம்பளம் என்பதை மாதத்திற்கு ஒரு முறை தேவன் உனக்கு அருளுகிற போது நீ ஞானத்தோடு கூட செலவு போக மிஞ்சுகிற வகையில நீ ஒரு பட்ஜெட் போட்டுக்கணும். எங்கேயோ தேசத்தின் தலைநகர்ல இல்ல நீ குடும்பம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கடனுக்குள்ள இருக்கு இல்லையா? அது வருமானத்திற்கு அதிகமான செலவு செய்யறதால, அனாவசியமானவர்களுக்காக செலவழிக்கிறதுனால கடனுக்கு ஆளாயிடுறாங்க. காரணம் என்ன? அஞ்ஞானம் தானே. எங்கேயோ கிடைக்குதுன்னு பணத்தை வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிறதையும் இழந்து போற எத்தனையோ பேரை பார்க்குறோம். யாரையோ நம்பி கையெழுத்து போடுனா கையெழுத்து போட்டுட்டு அப்பாவித்தனமா இருந்துட்டு அவங்க ஓடி போயிட்டு அவங்க கட்ட வேண்டியது எல்லாத்தையும் யாரோ வாங்கின கடனுக்காக நான் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ற எத்தனையோ பேரை, ஏமாந்து போயிருக்கிற எத்தனையோ பேரை பார்க்குறோம். அது ஞானம் இல்லாததுனால யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாருடைய சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ப வேண்டிய தேவனை நம்பினாதாங்க எல்லா விஷயத்திலையுமே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஞானத்தை திருப்தியாக அருள்வார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அவங்களை விட அதிக ஞானம் வேணும், இவங்களை விட அதிக ஞானம் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு எந்த பட்சபாதமும் இல்லை. உனக்கு வேண்டிய தருவார். பாலனா இருந்த சாலமோன் தேவன் தரிசனமாக என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, ஆண்டவரே என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டதினாலே ராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்காக, ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் ஞானமுள்ள இருதயத்தையும் அருளுங்க அப்படிதான் கேட்டான். தேவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ கேட்காவிட்டாலும் கூட, அதாவது சத்துருக்குடைய பிராணனை கேட்கல, தானியத்தை கேட்கல,
உனக்கு தேவையானதை நீ கேட்டாய், நான் அருளுகிறேன் உனக்கு எல்லா விஷயத்திலுமே கூட. கவனிங்க, தேவன் சாலமோனை உயர்த்தினார். இன்று தேவ பயம் இருக்கிறவர்கள், தேவ ஞானமுடையவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு நெருக்கமா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்தையே கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துங்க, தேவனிடத்துல கேளு. பாடங்கள் எதுவுமே புரியலன்னா, படிக்க முடியல அப்படின்னா தேவனிடத்துல ஜெபித்து படிக்க ஆரம்பி. என்னுடைய ஞானம் போதாத ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் தெளிவு பெறுவதற்கு உடைய ஞானத்தை அருளுங்க. என்ன பேசணும்னு உதவி செய்யுங்க, எதை எழுதணும்னு காட்டிக் கொடுங்க, எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எதற்கு எவ்வளவு நான் செலவழிக்கணும், எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எது எப்போ அவசியம். இப்படி டெய்லி நம்மை அறியாமலேயே நூற்றுக்கணக்கான முடிவுகளை நாம் எடுக்கிறோம். அஞ்ஞானத்தோடு எடுக்கிற ஒரு முடிவு உன் வாழ்க்கை முழுவதும் அப்படியே பற்றிக்கொண்டு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம். வாக்கு கொடுத்துட்டேன், வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா திரும்ப வாய்க்குள்ள அது போகாது. அதுக்காகத்தான் யோசிச்சுட்டு தான் பேசணும்னு சொல்றது. Think twice before you speak. இந்த உலகத்தில் நாம் பிற மனிதர்களோடு பேசுகின்ற போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல நிலையில் இருப்போம் என்றால் உன் பேச்சு பிரத்யேகமானதா இருக்கும். நீ யோசிக்கிற யோசனையே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். நீ தேவனை போல யோசிக்க கற்றுக்கொள்வாய். தேவனுடைய முடிவின்படி நீயும் முடிவெடுப்பாய். அந்த ஞானத்தை தான், அந்த மேலிருந்து வருகிற ஞானத்தை தான் தேவன் உனக்கு அருள ஆசைப்படுகிறார். இந்த உலக ஞானம் என்றால், அதாவது உலக பிரகாரமான ஞானம் என்றால் அது பிசாசோட ஞானம் தான். யுக்தி, அதாவது யுக்தி அப்படிங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. இதை யுக்தியா நடக்கிறவங்கள பார்த்து அப்பா பயங்கர அறிவுள்ளவன், ஞானமுள்ள அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஏமாத்துறதுக்கெல்லாம் ஞானம் அவசியம் இல்லை. தேவன் அருளுகிற ஞானம் என்பது அங்கே இருக்குது பாருங்க. 3வது அதிகாரம் யாக்கோபு 3:16 வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபு 3:16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. கவனிங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவன் அருளுகிற ஞானம், உலோகத்துக்குரிய ஞானம், உலக பிரகாரமான ஞானம் அல்லவே அல்ல. இன்டர்நெட்ல கிடைக்கிற சமாச்சாரங்கள் இல்லை. கவனிங்க, பரத்திலிருந்து வரும் ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஞானம் தாங்க அவசியம். சுத்தமான ஞானம். பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று தீயதை யோசிக்கிற ஞானம், சுத்தமுள்ள ஞானம் எப்படி இருக்க முடியும்? நீ பாவம் செய்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற யுக்தி எல்லாம் பரிசுத்தமுள்ளது எப்படி இருக்கும்? தேவன் அருளுகிற ஞானம் சுத்தமுள்ளது, அது சமாதானம் உள்ளது. நீ ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொருத்தனுடைய புத்தகத்தை திருட வேண்டியதில்லை, பிறருக்கு தீங்குழைக்க வேண்டியதில்லை. என்னங்க, அடுத்தவங்கள பைத்தியக்காரனா நினைச்சிட்டு நான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதாவது எல்லாருக்கும் முன்னாலும் நான் தான் புத்திசாலியா இருக்கட்டும், மற்றவங்களாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதல்ல ஞானம். அதாவது தேவனுடைய விசேஷமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது சமாதானம் உள்ளது, அது சாந்தமுள்ளது. சிலர் அகங்காரத்துல சத்தமா பேசினா, எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்தினா அதுதான் ஞானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லைங்க. ஞானம் நிறைந்த வார்த்தை என்பது ஒரு சின்ன வார்த்தை போதுங்க, பிறருடைய இருதயத்திலே அது கிரியை செய்வதற்கு அது பரிகாரம் கொடுக்கும். அவ்வளவு சாந்தம் உள்ளது, சுலபமா கீழ்ப்படியக்கூடியது, இரக்கத்தோடு கூடியது, நற்கணிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது. இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா விவரிக்கணும்னா அந்த நேரம் பத்தாது. ஸோ நீங்க இந்த பகுதியை மறுபடி வாசிங்க. உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறதா? வேஷம் இல்லாதது, பட்சபாதம் இல்லாதது, சுலபமாய் கீழ்ப்படியக்கூடியது, இரக்கத்தோடு கூடியது, சாந்தமுள்ளது, சமாதானத்துக்கு ஏதுவானது. இப்படிப்பட்ட கணவன் மனைவி எடுக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு மென்மையா, அங்க உண்மையான அக்கறை, இன்னும் அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, அதே போல இரக்கம், ஒருவர் மீது ஒருவர் இரக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வாங்க இல்லைங்க. நல்லவைகளையே அவர்கள் நினைப்பாங்க. பட்சபாதம் இல்லாம, வஞ்சிக்காம, வேஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம இணைந்து பிணைந்து வாழ்கிற நல்ல குடும்பத்தை சமுதாயத்துக்காக தேவன் உருவாக்குகிறார். இந்த கிறிஸ்தவ சபைகளிலே கூட உலக ஞானம் பயன்படுத்தி அதை வச்சேதான் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு மெய்ப்பன் உலக ஞானத்தோடு எதையோ பிரசங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சா
அதாவது, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை அருளுங்க, அந்த ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ள விதத்திலே நான் கொடுக்கும் வரை கிருபை செய்யுங்க என்று வேண்டிக் கொள்ளும் போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தருவதற்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே கூட சிக்கலை உண்டாக்குகிறவர்களாக அல்லாமல் சிக்கலில் இருந்து விடுவிக்கிறவர்களாய் தேவன் நம்மை உருவாக்குவார். அப்படிப்பட்ட ஞானத்திற்காக கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை அருள வேண்டும் என்றும், இந்த உலகத்தின் ஞானம் பிசாசுக்குரிய ஞானம், தந்திரமும் குதர்க்கமும் நிறைந்த ஞானம், ஒருவரை ஒருவர் அடிப்பதற்கு, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறதற்கு, ஒருவருக்கொருவர் உபத்திரவம் செய்து காயப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் போது ஆண்டவரே, காயங்களை ஆற்றுகிற கருணையோடு கூடிய, தயை கூடிய, அன்பு கூடிய தேவ ஞானத்தை, சாந்தமுள்ள தேவ ஞானத்தை பெற்றிருக்கவில்லை. எனவே பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை அருளி, படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தோடு கூட ஆண்டவரே அவர்கள் எந்த கேள்விக்கு எந்த பதிலை எழுத வேண்டும் என்பதை உறுதியோடு கூட எழுதும்படியாக உம்முடைய ஞானத்தை அருளும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்திரீயும் ஞானமுள்ளவளாக தன் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை உணர்ந்து, சிக்கல்களை, பிரச்சனைகளை மேற்கொண்டு, கணவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி குடும்பத்தை கட்டிக்கொள்வதற்கு தேவையான ஞானத்தை அருளி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு புருஷர்களும் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற தேவ ஞானத்தோடு பிள்ளைகளை தேவ ஞானத்திற்குள்ளாக வளர்க்கிறதற்கும், குடும்பத்தை பாதுகாக்கிறதற்கும், வீட்டாருக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறதற்கும், ஆண்டவரே இல்லாத நாட்களில் ஆண்டவரே கிடைக்கிற குறைந்த வருமானத்தை சரியாக செலவழிக்கிற விதத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய ஞானத்தில் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து குடும்பத்தை கட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்கள் இருந்தால், அஞ்ஞானத்தினால் ஏற்கனவே சிக்கல்கள், பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தால், அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்களும் ஜெபிக்க முடிவெடுத்தால் தேவன் விடுவிப்பார் என்று விசுவாசித்தால், உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். போன் பண்ண வேண்டாம், எடுக்கலேன்னு வருத்தப்படவும் வேண்டாம். அதேபோல வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு தனியான நம்பர் கொடுத்திருக்கிறோம். 9100100888 என்ற நம்பருக்கு நீங்களும் உங்கள் ஜெபத்தேவைகள், பாரங்கள், பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை தேவ வார்த்தையை கேட்ட பின்பு லைக் செய்வதை மறந்து விடாதீர்கள். அதேபோல யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். உங்களை நினைவு கூர்ந்து இன்னும் அதிக உற்சாகமா இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு நீங்கள் உதவுகிறவர்களாய் இருப்பீர்கள். மறுபடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்க மறவாதிருங்கள். அதேபோல நம்முடைய ஊழியத்தை குறித்து பிறருக்கும் சொல்லவும் நீங்கள் மறவாதீர்கள். நம்முடைய தொலைக்காட்சி மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்களை குறித்து பிறருக்கு சொல்லுங்கள். அவர்கள் அதை பார்க்கும்போது அவர்களும் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போலவே கட்டாயம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவநாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவார்கள். எனவே நான் சொன்னவைகளை நினைவில் வைத்துக்கொண்டு ஜெபிப்பதோடு பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.